சிக்கனு மட்டனு அப்படிமா தான் இருக்குது. நமக்கு வேறு நாக்கு ஊறுது. அதெல்லாம் சாப்பிட்டு 12 நாளுக்கு மேலே ஆகுது. நான் ஒரு மதிக்கட்ட முட்டாள், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. என்ன தாங்க சொல்லிக்கணுமே. ஒவ்வொரு வாட்டி இதை பற்றி ஏமாறுறேன், தெரிஞ்சு ஏமாறுறேன். திரும்ப அந்த தப்பு நான் பண்ண தான் செய்கிறேன். இருட்டாக இருக்குதா உங்களுக்கு? லைட்டாக கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். என்கிட்ட ஃப்ளாஷ் இல்லை. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரத்தில் தாங்க இருக்கிறோமே. இன்றைக்கி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோட டே 2 தாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க போகிறோமே. திண்டுக்கல் எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் போட்டு தாங்க போகிறோமே. அது ஒரு கோட்டை, மலை கோட்டை. அந்த கோட்டைக்கு தாங்க போகிறோமே. இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லுங்க, 29 நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஆமாம் கரெக்டாக 29 கிலோமீட்டருங்க இங்கேருந்து எக்ஸாக்டாக. எனக்கு தெரிஞ்ச அது கோட்டை வந்து எப்படின்னா இருக்குன்னா, விழுப்புரத்தில் செஞ்சு கோட்டை இருக்குதுல்ல, அந்தமாரி தாங்க இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேப்பில் பார்த்துருக்கேன், அது அப்படி தான் காமிச்சிது. போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இதுதான் ஏறி புதுன்னு வந்துடணும்னா திண்டுக்கல் போர்ட்டு எத்தனை மணிக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தாங்க அது ஓப்பன் பண்ணுவாங்க. அது வேறு டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்பையும் இந்த டிக்கெட் சார்ஜ் யோசிச்சு டென்ஷன் ஆகுது. ஏன்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் அங்கே தாங்க செலவாகுது. என்னோடய ஃபுட்டுலேயோ இல்லை என்னோடய ஸ்டே பண்ணுறதுலையோ எதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பென்சிவ் ஆகலை. பெட்ரோல் அது கம்பல்சரி, பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. ஏன்னா வண்டிக்கு போட்டால் தான் வண்டி ஓடும். என்ட்ரி ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லலை, கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க. பைக்குக்கு ஒரு 20 ரூபா, அதுக்கு ஒரு 30 ரூபா. இந்த ரைடு ஃபுல்லாகவே இதை பற்றி ஏதாங்க நான் புலம்பிருப்பேனே. இந்த ட்ரிப்போட விளாக் ஃபுல்லாக முழுசாக பார்த்தாவே எல்லா விளாக்லையுமே இந்த இதை பற்றி தாங்க பேசியிருப்பேனே, என்ட்ரி ஃபீஸை பற்றி தான். ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு மலை ஒன்று தெரிஞ்சுது. இப்போ அதுக்குள்ளே இந்த பிரிட்ஜு மறைச்சி வச்சிங்க. இந்த பிரிட்ஜு தாண்டினா தெரியும். இது என்னடா எத்தனை கோடு போகுது பிரிட்ஜு மேலே? இவ்வளோ பெரிய பிரிட்ஜாக போகுது. இப்போ கூட தெரியலங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தெரிஞ்சுது, இப்போ தெரியல. இப்போ ரைட்டில் தான் கட் பண்ண சொல்லுதுங்க. எங்கே ரைட்டு? முன்னாடி போய்ட்டு ரைட்டா? ஓகே, சாரி. ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. சபமட்ரு, சால்ட் வாட்ரு தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். வாங்க போவோம். இதுக்குள்ளே தான் ரைட் கட் பண்ண சொல்லுது. போங்கடா போங்கடா. எங்கே ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது. என்னடா ஆகிட்டு அவர் பார்த்தியா என்னமா கொடுக்குறா பாருங்க. பின்னாடி பொண்டாட்டி உட்கார வச்சுக்கின்னு எத்துக்கு பொண்டாட்டி காலை உடஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். எத்தும் போய் விட்டுருந்தா நல்லா இருக்கு. எந்த பக்கம் படிக்கட்டு? ஸ்ட்ரைட்டாக போகணும், ஸ்ட்ரைட்டாக போகணும், ஸ்ட்ரைட்டாக போகணும், ஸ்ட்ரைட்டாக போகணும். மேலே பைப்புலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓ, வேலிலாம் போட்டு வச்சுக்கிறாங்க இதை சுற்றி. இந்த மலை தாங்க திண்டுக்கல் போர்ட், தெரியுதா? என்ன தான் நான் மேலே போய் காட்டுவேன். ஆனால் கீழே இருந்து பைக்கில் போகிறப்போ ஒரு வியூ காமிச்சா நல்லா இருக்கும்ல, அதனால தாங்க. ஏன்னா கோயில் இப்படி போகிறதா, கோயிலுக்குள்ளே போய் போகிறதா கேட்போமா? மலை மேலே போகணும். எப்படி நான் போகணும்? மலை மேலே எப்படி போகிறது? அடுத்த கேட்டா? மெயின் ரோடு ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம மெயின் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணுமாங்க? ஐயோ, இந்த மேப்பு இருக்குது. மேப்பு சரி, ஆனால் தொல்லை பிடிச்ச மேப்பாக இருக்கும் பொழுதுங்க இது. சை, நான் வெறும் திண்டுக்கல் போட்டு தாங்க போடுவேனே. எங்கே போடணும்? நான் லொக்கேஷன் கரெக்டாக தான் போடுவேன். அது லொக்கேஷன் காட்டுற கர்ம பிடிச்ச மேப்பு கூட்டாந்து விட்டுரும். திண்டுக்கல் போட்டுன்னா அங்கே காட்டலாம். திண்டுக்கல் கோயில் தானே இங்கே காட்டணும். இங்கே கோயில் தாங்க இருக்குது. இந்த பக்கம் எப்படி போக முடியுமா? இந்த பக்கம் போக முடியாது. 2வது கேட்டு தானா? நானும் இவ்வளோ வாட்டி பார்த்துட்டேங்க. இந்த மேப் சொதப்புலாம் நம்பர் 1 சொதப்பலாக இருக்கும். மேப்பு கூப்பியும் எவனை கண்டுபிடிச்சது பார்த்துக்கிறோம். எரிச்சல் மாதிரி தான் இருக்குது. எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. நான் ஒரு மதிக்கட்ட முட்டாள், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. என்ன தாங்க சொல்லிக்கணுமே. ஒவ்வொரு வாட்டி இதை பற்றி ஏமாறுறேன், தெரிஞ்சு ஏமாறுறேன். திரும்ப அந்த தப்பு நான் பண்ண தான் செய்கிறேன். இங்கே எங்கேயோ ஸ்ட்ரைட்டாக போனால் பெட்ரோல் பங்கு வருமா, அதுக்கு முன்னாடியே வந்து ரைட்டில் கட் ஆகுமாங்க. அதுதான் 2வது கேட்டு தான் போகணுமாங்க. 2வது கேட்டுன்னு சொல்ல, அடுத்த கேட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
இதில் எது ஃபஸ்ட்டு கட்டு எது ரெண்டாவது கட்டுனே தெரிலங்க. எங்கே பெட்ரோல் பங்க்கு? இது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஹெச்பி. இது வழியாக தான் நினைக்கிறேன். அவங்க பெட்ரோல் பங்க்கு முன்னாடி ஒரு வழி போகணுன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். ஆட்டோக்காரங்கிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க. ப்ரோ நான் தூங்குறாருங்க அவர். சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணின்னு அவர் ஃபோனை பார்த்துன்னே தூங்குறாரு. அந்த கோட்டைக்கு போகணும். எப்படிண்ணா போகிறது? கோட்டை போகணும், எப்படி போகிறது? லெஃப்ட் சைடா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் சைடு வாங்க. இப்போ கருமுடிச்ச லொக்கேஷன் எப்படி காட்டுது பாருங்கள். கரெக்டாக தான் காட்டுதா? இது என்னாச்சும் இப்போ என்னாச்சும் நம்பலாமா? வேணாம், இதை நம்பி ஏமாற விரும்பல நான். அந்த கோட்டைக்கு எப்படின்னா போகணும்? கோட்டைக்கு எப்படி போகிறது? வழி இருக்கா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சண்டே வேறங்க, அதனால் எல்லாம் மார்க்கெட்டும் கூட்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மீன், சிக்கனு, மட்டனு அப்படிமா தான் இருக்குது. நமக்கு வேறு நாக்கு ஊறுது. அதெல்லாம் சாப்பிட்டு 12 நாளுக்கு மேலே ஆகுது. 12 நாளுக்கு மேலே, ஏன்னா வெளியே வந்து 12 நாளுக்கு மேலே ஆகுது. ஆனால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியலங்க கணக்கு. இதுவோ எதனே நம்புறதுன்னு தெரியல. எந்த பக்கம் பார்த்தாலும் வழி போகுது. கேட்போம். கோட்டைக்கு மேலே போகிறது எப்படின்னா? இதோ அதுக்குள்ளே இந்த ஆர்ச்சி மாரி இருக்குது, அதுக்குள்ளேயா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அந்த ஆர்ச்சி மாரி இருக்குது இல்லைங்க, அதுக்குள்ளே தான் போனோமோ. மேப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி காட்டுதுண்ணா? மேப்பு பார்க்கலாமா? அதான் சுற்றின்னு போக சொல்லுது மூதேவி. திரும்ப நம்ம அந்த பக்கம் இருந்து வந்தாலும் அது இந்த பக்கம் இருந்து போக சொல்லுது. மூதேவி பிடிச்ச மேப்பு இங்கே பாருங்கள். தீம் பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உள்ளெல்லாம். நல்லா இருக்கு. கோட்டைக்கு எப்படின்னா போகிறது? கோட்டைக்கு உள்ளையா? ஓகேண்ணா. இதோ போகிறாங்க மேலே. இதுதான் உங்களுக்கு. ஓகே, வாங்க ஏற ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பைக் அங்கே கீழே விட்டுட்டு அப்படியே இது மேலே ஏறி வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 20 மீட்ரு தாங்க ஏறி வந்திருப்பேனே, அவ்வளோதான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேலே கோட்டை தெரியுது. இங்கேயுமே என்ட்ரி ஃபீஸ் இருக்குங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா என்ட்ரி ஃபீஸ். இதோ பாருங்கள், டிக்கெட்டு கொடுத்துக்கிறாங்க 25 ரூபா. என்ன ஒன்று, இது வந்து பெரிய பாறைங்க. ஒரே பாறைன்னு நினைக்கிறேன், பெரிய பாறை. இந்த பாறை மேலே ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுங்க பாருங்கள். ஆனால் ஹைட்டு கம்மி தான், ரொம்ப பெரிய ஹைட்டு இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. ஹாய் சிவா 235. இருங்க, டாப் வியூக்கு போயிட்டு காட்டுறேன். ஏறி வரப்போ இந்தமாரி உட்காரத்துக்கு அங்கே இங்கேயும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இதோ அங்கே ஒன்று, மொத்தம் கீழேருந்து வரப்போ இப்போ 4 பார்த்துட்டேன். மேலே ஒன்று 5 இருக்குது. நிறைய இடத்துல அதுமாரி இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாப்புக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், டாப்புக்கு வந்தோடனே சிட்டி வியூ பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி சிட்டி வியூ தெரியுதா? அப்புறம் மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேட்டு இருக்குங்க. இந்த கேட்டுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும். வாங்க போவோம். இன்னும் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வியூ தெரியும் போல இருக்குதுங்க. ஏன் பொள்ளாச்சி வியூன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகலாம். ஏன்னா ஃபுல்லாக அந்த சைடில் வந்து தென்னை மரமாக இருக்குது. நான் பார்த்தேன் ஏறுறப்பே. இதோ தெரியுதுங்களா? அந்த சைடில் கொஞ்சம் சிட்டியாக இருக்குது. மற்ற எல்லாமே ஃபுல்லாக தென்னை மரமாக தாங்க இருக்குது. எனக்கு கண்ணால் பார்க்குறதுக்கு இந்த வியூ நல்லா இருக்குது. ஆனால் கேமராவில் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியாதுங்க. மேலே அங்கே ஒரு கோட்டை இருக்குது. கோட்டைன்னா ஒரு கோயில் மாதிரி கோபுரம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே பாழடைஞ்ச பில்டிங் தான் இருக்குது. அப்புறம் பெரிய பாறை, பக்கத்தில் ஒரு கோலம், அப்படியே சுற்றி சிட்டி வியூ தாங்க. வாங்க உள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேட்டுக்குள்ளே தான் போகிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து குகை மாதிரி இருக்குது. என்னடா இது இவ்வளோ அவ்வளோலாம் இருட்டாக இல்லை, கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. நான் ஒன்று எக்கோ அடிக்குது நான் பேசுறது. இங்கே வேறு படிக்கட்டு, இது இறங்கி போன பொழுது இதோ இப்படி ஒரு படிக்கட்டு, இப்படி ஒரு வழி, அப்படி போயிட்டு இப்படி வரலாம், இப்படியும் உள்ளே வரலாம். உங்கள் இஷ்டத்துக்கு பூந்து சுற்றலாங்க எல்லா இதுக்குள்ளேயும். இதெல்லாம் எப்போ கட்டினது? அப்போவே கட்டியிருப்பாங்களா இல்லை இப்போ தான் கட்டினதா? ஐயோ, இருட்டாக இருக்குதா உங்களுக்கு? லைட்டாக கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். என்கிட்ட ஃப்ளாஷ் இல்லை. எத்தனை அடுக்கு போகுது? இதோட 3 அடுக்கு தாண்டி வந்துட்டோமா? ஆமாம், இது 4வது அடுக்கு. அப்படியே 1 by 1 டவுனில் போயினே இருக்குதுங்க. இன்னும் இங்கே ஈரப்பதமாக இருக்குது. இது 5வது அடுக்கு. அவ்வளோதாங்க. எல்லா அடுக்குக்குள்ளேயும்
பூந்து வந்தாச்சுங்க. அடுத்த ரைடு எங்கன்னா நம்ம போகிறப்ப ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு போயிடணுங்க. ஏன்னா அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கணும், இல்லைனா மார்க்கர் வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க தடத்தை பதிச்சு வச்சுக்கிறாங்க. நம்மளும் நம்மளோட பிராண்டு தடத்தை பதிக்க வேண்டாமா, நம்ம மட்டும் பதிக்கணும். வாங்க அப்படியே வெளியே போவோம். இப்போ இன்னும் அந்த கோட்டைக்கு தான் போகணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா, பிரிசன் மாதிரி இருக்குது பாருங்களா. உள்ளே பார்க்குறதுக்கு அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தான் வசதியாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி இரும்பு கேட்டு போட்டு வச்சுருக்காங்களா, இதை பார்த்தோன்னே தான் இங்கே எனக்கு அப்படியே ஜெயில் மாதிரியே இருக்குது. அதோட இதுதான் வருது எனக்கு. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. அப்படி ரூம் மாதிரி இருக்குது சின்னதாக. இதை பார்க்குறப்ப எனக்கு டக்குன்னு ஜெயில் ஞாபகம் தான் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே இருந்து 1 by 1 பார்த்துன்னு வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக அரச மரம் இருக்கும். அதே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அரச மரம் இருக்கும். நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா அதுதாங்க டாப் உச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் கோபுரம் இருக்குது, அங்கேயும் ஒரு படிக்கட்டு போகுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு மலையும் தெரியல. இப்போ நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கோம். இது வந்து இப்போ அப்படியே பறந்து விருந்து போயிருக்குதுங்க. செங்குத்தாக இல்லை இந்த மலை, புரியுதா, அப்படியே ஒரு யூ ஷேப்பில் வட்டமாக இருக்குதுங்க. அதனால் வந்து இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது மேலே. உங்களுக்கு ஏறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் தெரியாதுங்க, பொறுமையாக பார்த்துன்னு போகலாம். இங்கேயும் ஒரு குளம் மாதிரி இருக்குதுங்க. ஓ, மீன்லாம் மீது உள்ள. ஆமாங்க, ஜிலேபி மீன் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்குது, குட்டி குட்டியாகவும் இருக்குது. நிறைய மீன் இருக்குது. இதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பீரிங் வச்சுக்கிறாங்க ஒரு சந்துலேயும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே யூ ஷேப்பில் ஒரு கட்டடம் மாதிரி கட்டி அங்கங்கே ஒரு கேப் வச்சு அந்த கேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரிங் வச்சுக்கிறாங்கங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்நிய நாட்டுக்காரர்களோ இல்லை எதிரிகளோ வரது தெரிஞ்சுங்கன்னா இந்த பீரிங்கால ஃபயர் பண்ணுவாங்க பொழுதுங்க. இதோ பாருங்கள் ஃபீல், இதோ பாருங்கள் பீரிங் சுற்றி 1 2 3 4 5 6 7 இருக்குதுங்க. மொத்தம் 7 இருக்குது. அதில் 2 மட்டும்தான் இங்கே விட்டு வச்சுக்கிறாங்க. மற்றதெல்லாம் தொழில் துறை எடுத்தும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து சிட்டி வியூ நல்லா இருக்குது. இன்னும் டாப்பில் போய் பார்த்தா தெரியுமா இல்லை என்னன்னு தெரியல. தெரியும் தான் நினைக்கிறேன். மேலே லைன்லாம் போகுது, அப்போ அது கோயில் தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம். சரி வாங்க போவோம். இங்கே வரவே எல்லாமே வந்து இடிஞ்சு போன கோட்டையாக தான் இருக்கும். நான் சொன்னது எல்லாமே 1 by 1 பார்த்துனே வருவீங்க. வந்த பிறகு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கோட்டை இருக்குங்க. இந்த கோட்டை தாங்க. மேலே லைன் வந்து ஃபஸ்ட்டு சப்ளை ஆச்சா, இப்போ வந்து சப்ளை ஆகலையாங்க. ஏன்னா வர போகிற பீப்புளெலாம் சரியில்லை பொழுது. அதனால் ஃபுல்லாக இது கோட்டை தாங்க. இதுக்குள்ளே சுற்றி போய் பார்க்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக சுற்றி சிட்டி வியூ தாங்க தெரியுது. பொள்ளாச்சி வியூ அந்த சைட்லேருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது. மற்றபடி ரொம்ப அதிகமாக தென்னை மரம் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நான் வந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா February மந்த்துங்க. அதனால் எல்லாம் இப்படி காஞ்சி போய் கிடக்குது பொழுதுங்க. நீங்கள் எதனா மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குங்க. எல்லா கோட்டையிலையும் இருக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே சின்ன மாற்றம் இருக்குதுங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி ரொம்ப பெருசாலாம் மாற்றம் கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே ஒரே மாதிரியே கோட்டை. அப்படியே சுற்றி வர வேண்டியது தான். என்னால் எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே கம்பியில் இதே ஒன்று இன்சியல் போட்டு வச்சுருக்காங்க. என்ன இன்சியல் தான் தெரியல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அறை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன அறை இது? AZC தலையே போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் புரியலையே. எனக்கு நோ இது ஜெயில் தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களா, 3 ஒரே கனெக்டிவிட்டி தான். ஆனால் கேட்டு மட்டும் 3 கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு இடையிலையும் தடுப்பு சேருவே இல்லை, ஆனால் கேட்டு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடில் தாங்க லைட்டாக அந்த பொள்ளாச்சி வியூ தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் வந்து அதிகமாக வீடுங்கள் கிடையாது. கொஞ்சம் அங்கங்கேயே திட்டா தென்னை மரம் இருக்குதுங்க. இதுக்குள்ளே நடக்குது, நல்லா மெத்துன்னு இருக்குது. ஆனால் நான் ஒன்று குத்தும். இங்கே மட்டும் முன்னாடி ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்குது, கிராமம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஏரி, குளம், தென்னை மரம் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட்டையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை நான் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.